அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். பெண்கள் குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை கூறி வரும் பசுபதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், கடந்த ஆட்சியில் தனக்கு மிரட்டல் விடுத்தது, சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியது போன்ற புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்தும் மீண்டும் புகார் அளித்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். சிங்கப்பெண்கள் அதிரடி சிறப்பு படை உருவாக்கப்பட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. முதல்வர் பெண்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும் என நினைக்கிறார். ஆனால் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேட்டி. பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமையில என்ன நிலைமை? இன்றைக்கு பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது. அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு. ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. கஞ்சா போதை மற்றும் மது விற்பனை சட்டவிரோதமாக நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. புகார் அளித்தும் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாகவும் சாடல். விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள், சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுகிறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தெரியலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சிறப்பான மாவட்ட கண்காணிப்பாளர் நியமித்ததற்காக இந்த முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? இந்த குற்றவாளி யார் என்பதை பேரோடு சொல்றோம். சந்திரு, முத்துவேலு, குமரவேலு, பிரபு, ராமு, இப்படி பல பேர் பேரோடு சொல்றோம். அத்தனை பேர் இந்த விழுப்புரம் மாவட்டம் இங்கே தான் சாராயம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான், எல்லா அயோக்கத்தனும் இங்கே தான் பண்ணிக்கிறான். கேட்டா நாங்கள் கைது எல்லாம் செய்ய மாட்டோம், குற்றப்பத்திரிகை தாக்கல், அது தேவைப்பட்டால் தாக்கல் செய்வோம். இப்படிப்பட்ட பதிலை நான் மாவட்ட கண்காணிப்பாளரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. ஜெயபுரத்திலே முகமடி இருந்த கொள்ளையர்கள் அரை நிர்வாகத்தோடு வீட்டுகளை புகுந்து 2 மணி நேரம் ஒரு தெருவில் கொள்ளையடித்திருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்ற நிலையிலே நீங்க மக்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்க திண்டிவனம் நகரம் உடனடியாக அந்த காவல்துறை விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். குற்றவாளியை நாங்கள் நெருங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். குழந்தைகளை வைத்து ஃபேக் வீடியோவை தயாரித்து வெளியிடுவது அவர்களது தகுதி தராதரத்தை காட்டுகிறது. பெண்களை தரம் தாழ்ந்து பேசும் நபர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கேள்வி. மாவட்ட கண்காணிப்பாளர்களை நான் பார்த்து கேட்கிறேன். கொடுங்க, எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க?
31/3/2026 செஞ்சியில் ஒரு புகார், 12/6/26 ஒரு புகார் விழுப்புரத்தில், 11/7 செஞ்சியில் ஒரு புகார், 21/7 விழுப்புரத்தில் ஒரு புகார் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் சைபர் கிரைமில், 14/7 ஒரு புகார், 16/7 ஒரு புகார், நேற்று ஒரு புகார் வந்து ஜெயபிரகாஷ் முந்தானத்து கொடுத்துருக்காரு திண்டிவனத்தில் அட்வொகேட். அவன் குழந்தை என்ன பண்ணுவான், 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு இப்போதான் மொட்டை வச்சு காது குத்தினாங்க, அது தப்பா? அந்த குழந்தை கையில் ஒரு பாட்டிலை போட்டு இவங்க கையில் ஒரு பாட்டிலை கொடுத்து அவங்க கையில் ஒரு பாட்டிலை கொடுத்து ஃபேக் வீடியோ, 5 வயது குழந்தை கையில் ஒரு பாட்டிலை போட்டு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்றேன். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் ஃபேக் வீடியோ இவங்ககிட்ட தான் செல்போன் இருக்குதா? ஏன் இவங்களால தான் பயன்படுத்த முடியுமா? ஏன் வேறால பயன்படுத்த முடியாதா? முடியும். ஆனா அதுக்கு ஒரு தகுதி தராதாரம் இருக்கும். எங்களுடைய தகுதி இது, அவங்களுடைய தகுதி அவ்வளவுதான். பண்ண முடியாதவங்க யாரும் கிடையாது. எதையும் யாரும் எதையும் செய்யலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு தராதாரம் இருக்கிறது. ஆனால் பெண்களை தரந்தாழ்த்தி பேசுகிறது. இதன் மீது என்ன நடவடிக்கை என்று கேட்டோம். 7 ஆண்டுகளுக்கு கீழ் சிறை தண்டனை கிடைக்கும் குற்றங்களுக்கு கைது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறியது குறித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் காட்டமான விமர்சனம். முதலமைச்சர் ஆட்சியில் இப்படி ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரா எனவும் கேள்வி. இன்னைக்கு 36 வருஷம் ஆகுது நான் வழக்கறிஞரா பதிவு செய்து. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறேன். 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பதில் உண்மையிலேயே முதலமைச்சரோட ஆட்சியில் இப்படி ஒரு காவல்துறையா, இப்படி ஒரு காவல்துறை தலைவரா மாவட்டத்தில் சொல்லுகிறார். உங்களுக்கு சட்டம் தெரியும், கூட வந்தவங்களுக்கு சட்டம் தெரியுதே இல்லையா சொல்றேன் சார். 7 ஆண்டுகளுக்கு கீழே இருக்கிறவர்களை நாங்கள் அதில் விசாரித்து சிஎஸ்ஆர் கொடுப்போம். சிஎஸ்ஆர் கொடுத்ததுக்கு அப்புறம் விசாரணை செய்வோம். விசாரித்ததுக்கு அப்புறம் நாங்கள் அரசு வழக்கறிஞரிடம் கருத்து கேட்போம். அவர் வழக்கு பதியலாம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் வழக்கு பதிவோம். சரி, வழக்கு பதிவீங்க. பிறகு நடவடிக்கை என்னவென்றால் கைது செய்யலாம். கைதி எல்லான்றதை நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது. நாங்கள் சார்ஜ் ஷீட் போடுவோம், தேவைப்பட்டால் சார்ஜ் ஷீட் போடுவோம். அப்ப 7 ஆண்டுகளுக்கு கீழ் இருக்கிற குற்றங்களுக்கு இனி யாரும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தல்படி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. குற்றவாளிகள் சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளை கை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளை சேலை பிடிச்சி இருக்கிறவன், பொம்பளைகளை பெண்களை வந்து அவதூறாக கருத்துக்களை பரப்புறவன், செய்திகளை போடுறவன், ஏஐ மூலமாக அவர்களை தவறுதலாக கருத்துக்களை போடுகிறவர்கள் இனிமேல் சுதந்திரமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தெரியலாம். அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். இன்றைக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பே இல்லை என அதிமுக தொண்டர் ஆவேசம். பதவி ஆசைக்காக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூற முடியுமா என்றும் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தாங்க. திடீர்னு பார்த்தா பாஜக கூட்டணி இல்லைன்றாரு, அதுக்கும் நாங்கள் ஒத்துழைச்சோம். திடீர்னு பார்த்தா பாஜக கூட்டணின்றாரு, அதுக்கும் ஒத்துழைக்கிறோம். எல்லாமே பண்ணுங்கன்றதான் நம்ம சொல்றோம். திடீர்னு தேமுதிக வேணான்னு வெளில சொல்லி போறாரு. எதுக்கு இந்த மாதிரி முடிவு, திடீர்னு முடிவு எதுக்கு எடுக்கணும்? ஒரு முடிவு எடுத்தால் அதில் தீர்க்கமாக இருக்கணும். இதுவே இல்லாமல் இருக்கார். அவர் ஒரு தலைவராகவே தலைமை பண்புலே இல்லை அவருக்கு. அதனால் தலைமை பண்பு இல்லாதவர் வந்து பாருங்க, தலைமை பண்பே இல்லாமல் இருக்காருங்க. தலைமை பண்புனா எடுக்கிற முடிவு தீர்க்கமாக இருக்கணும், அதனை வெற்றி பாதை கொண்டு போகணும். நீ எடுக்கிற முடிவு எல்லாம் முடுசந்தில் போய் நிற்கிறப்போ நீயே அவனை பரிசோதனை பண்ணிக்கணும். அதை பற்றி போய் கேஸ்னா நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிக்கிறது. சென்னை வந்தால் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அதிமுகவில் இருந்து ஆட்களே இல்லை என அதிமுக தொண்டர் கொந்தளிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் வழிநடத்திய அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் சிக்கி தவிப்பதாகவும் ஆவேசம்.
எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அம்மாவோட கட்சி இது. உன் கையில் வந்து மாட்டிக்கிட்டு இந்த பாடுபடுது. எதுக்கு தொண்டர்களோட மனநிலையை புரிஞ்சு ஒரு தலைமை சரி பண்ணணும். அப்படி இல்லை, எடுத்த முடிவாச்சு சரியாக இருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி தான் ஒழுங்காக உங்களால் கூட்டி வைக்க முடியல. ஓகே, தேமுதிக வந்து கூட்டிலேருந்து அப்படியே அறுத்து விட்டீங்க, அங்கே போனாங்க தேமுதிக. ஒவ்வொருத்தரும் அடிச்சு ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ்லாம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு புல்லிங்கே இல்லை. ஏர்போர்ட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 500 பேர் ஏர்போர்ட்டில் வந்து வரவேற்பு கொடுங்க. 50 பேர் இல்லை, எல்லாருமே அதிருப்திங்க. தொண்டர்களின் மனநிலையை புரிந்து செயல்படுகின்றவரே உண்மையான கட்சி தலைவர் என அதிமுக தொண்டர் உருக்கம். நம்பிய லட்சக்கணக்கான தொண்டர்களை நடுத்தருவில் விட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் வேதனை. ஏங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் 24/7 என்னைக்கு நீங்கள் திடீர்னு ஒரு பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, ஒரு லோக்கலில் ஒரு தண்ணி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை 24 மணி நேரம் கட்சி பணி செய்கிறவங்க 1 லட்சம் குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க. இங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு கிட்ட வந்திருக்காங்க. இந்த 500 பேருமே 24 மணி நேரம் கட்சிக்காக வேலை செய்கிறவங்க. அவங்க சொந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஒரு இப்போ நான் கூட இருக்கேன், எனக்கு சொந்தக்காரன் கல்யாணம் கூட போகல, கட்சி நிர்வாகி கல்யாணமா, கட்சி நிர்வாகி ஃபங்க்ஷனா, அதுக்கு தான் நம்ம இப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அம்மா பிறந்தநாளா, அது அம்மா பிறந்தநாளுக்குலாம் பல லட்சம் செலவு பண்ணலாம் இருக்கான். ஓகேவா? ஏன் ஒரு கௌரவமாக மக்கள் பணி செய்யணும், உள்ளாட்சியில் ஒரு பிரதிநிதித்துவம் வரணுன்றதான் இங்கே உழைச்சிட்டு இருக்கான். இப்போ ஏற்பட்டவங்களாம் மதிக்காமல் 1 லட்சம் குடும்பங்க 24/7 என்னைக்கு சொன்னால் கூட அந்த குடும்பமே உழைக்கும். அந்த ஊரில் ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கோ ஒரு இதுவாக இருக்கோ 1 லட்சம் குடும்பத்துக்கு மேலே அப்படியே நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுட்டேன். உன்னை நம்பி இந்த 2017 உன் பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். சென்னை ராயபுரத்தில் உள்ள ரம்ஜான் மஹாலில் நடைபெற்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசிய விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய தாவேக அமைச்சர் ஆதம் அர்ஜுனா, IUML கட்சியைச் சேர்ந்த ஷாஜகான் அமைச்சராகி இருப்பது ஒரு கட்சிக்கான அங்கீகாரம் மட்டும் கிடையாது, ஒரு சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் என பேச்சு. அமைச்சருடைய பதவி என்பது ஒரு கட்சிக்கான அதிகாரம் கிடையாது, ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அண்ணல் அம்பேத்கருடைய கனவு எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும். தமிழகத்தில் 3,70,000 மின் இணைப்புகளுக்கு அதிக மின் கட்டணம் வந்திருப்பது கண்டறியப்பட்டது தொடர்பாக அறிக்கை அளிக்க அதிகாரிகளுக்கு மின்வாரிய தலைவர் உத்தரவு. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் மின்வாரிய தலைவர் அறிவுறுத்தல். பிறப்பு மற்றும் இறப்புகளை உரிய காலத்தில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம். குழந்தை பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து ஓராண்டுக்கு மேலாகி 2 ஆண்டுகள் நிறைவடைவதற்குள் பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் அல்லது நிர்வாக நடுவர் அனுமதி பெற வேண்டும் என புதிய மசோதாவில் தகவல். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வழங்கிய அரசு பணி ஆணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல். அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த ஆணையை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு மேல்முறையீடு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தாய் மற்றும் மகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் குத்தியதில் தாய் உயிரிழப்பு, மகள் திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. நிலப்பிரச்சனையா சொத்து தகராறா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கோவை கவுண்டம்பாளையம் அருகே கட்டிட தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். கட்டிட வேலை செய்து வந்த வெங்கடேசன், குணசேகரன் ஆகிய இருவரும் ஒன்றாக மது அருந்திக் கொண்டிருந்த போது குடிபோதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் வெங்கடேசன் உயிரிழப்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மதிய உணவாக பழைய சோறு கொடுத்த மனைவி கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மனைவியை கொன்ற கணவர் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறை விசாரணை. கும்பகோணத்தில் பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்திருந்த முதியவர் மீது எச்சில் துப்பியது குறித்து கேட்டதால் மது போதையில் அரிவாளால் வெட்டிய இளநீர் வியாபாரி கைது. கை துண்டான நிலையில் வலியால் துடித்த முதியவருக்கு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.
கோவையில் சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை விற்பனைக்கு வைத்திருந்த இருவர் கைது. பிடிபட்ட நபர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா, 100 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மது போதையில் கணவன் தகராறில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட மன உளைச்சலில் காதல் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். கணவரும் தற்கொலைக்கு முயன்று உறவினர்களால் மீட்கப்பட்ட நிலையில் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மளிகை கடையில் மறைத்து வைத்து வெடிமருந்துகளை விற்பனை செய்த குப்புசாமி என்பவர் கைது. வெடிமருந்து விற்பனையில் இடைத்தரகராக வேலை பார்த்த தாவேக நிர்வாகி தலைமறைவான நிலையில் தேடும் பணியில் போலீசார் தீவிரம். விருதுநகர் மாவட்டம் சாலை மறைக்குளம் பகுதியில் கத்தி முனையில் இளைஞரிடம் இருசக்கர வாகனத்தை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். சாலை மறைக்குளம் பகுதியில் இரவு நேரத்தில் தொடர்ந்து வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் போலீசார் ரோந்து பணி மேற்கொள்ள பொதுமக்கள் கோரிக்கை. மயிலாடுதுறையில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் கைது. புகாரின் பேரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த விஜயேந்திரன் என்பவன் மீது போக்சோ வழக்கு பதிந்து கைது செய்த காவல்துறை. சேலம் கண்ணங்குறிச்சியில் வீட்டு வேலை செய்து வந்த 17 வயது சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்த ரவுடி. சிறுமியை மீட்ட போலீசார் ஆள்கடத்தல், குழந்தை திருமணம், போக்சோ பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ரவுடி அஜித்குமாரை தேடி வருகின்றனர். ஈரோட்டில் 9 வயது சிறுமிக்கு ஆபாச சைகை காட்டிய பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு உடனடி தண்டனை வழங்கினால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்கள் குறையும் என மக்கள் ஆதங்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெயிண்டிங் வேலைக்கு வந்த தொழிலாளி வீட்டில் தனியாக இருந்த 15 வயது பள்ளி சிறுமியின் வாயில் செல்லோ டேப்பை ஒட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். நடந்ததை வெளியில் கூறினால் கொன்று விடுவதாக மிரட்டிய நிலையில் சிறுமி கர்ப்பமானதை அடுத்து காமுக தொழிலாளி வெள்ளியங்கிரி என்பவன் போக்சோவில் கைது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே சிறையில் அடைக்கப்பட்ட தன்னை ஜாமீனில் எடுக்காத ஆத்திரத்தில் மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கொடூர கணவன். மனைவி பாண்டிச்செல்வியை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிய யோகராஜன் என்பவனை தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரை சேர்ந்த 16 வயது சிறுமியை இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய இளைஞர் ஒருவர் ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்றதால் அதிர்ச்சி. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமி விருதுநகரில் மீட்கப்பட்ட நிலையில் அவரை கடத்திய கருப்பசாமி என்பவன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டுவில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு பள்ளி சிறுமிக்கு பாலியல் சீண்டல். சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து தொழிலாளி ஏழுமலை என்பவன் போக்சோ வழக்கின் கீழ் கைது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடகா தொடர்ந்து மீறி வருவதால் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த பலனும் கிடைக்காது என்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. 2007 இந்த 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிமெண்ட் எடுத்து வேணால் கிளியராக இருக்குது. புதுசாக எதுவும் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரதை தடுக்கக்கூடாது, அதெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக 2 பாயிண்ட்டை கன்சென்ட் எதுவும் தேவையில்லை, கட்டக்கூடாது, அதை எடுத்துருக்காங்க. நமக்கு ஃபேவரபுளாக பாயிண்ட் நிறையா இருக்குது. அந்த பாயிண்டெல்லாம் எடுத்துக்கொண்டு மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி எங்களுக்கு ஏற்கனவே தண்ணி கர்நாடக அரசு மேலாண்மை வாரியத்துக்கும் கட்டுப்பட மாட்டேங்குது, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு கட்டுப்படாமல் மிதமிஞ்சி இருக்காங்க. இதனால் மேலும் அணை கட்டினாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். தமிழ்நாடு நில நிர்வாக ஆணையராக இருந்த கஜலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். மனுதாரருக்கு பட்டா வழங்குமாறு 2021ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரியதை அடுத்து நீதிமன்றம் 1 வார காலம் அவகாசம் வழங்கியது.
பெண்களின் கல்வி, உரிமை மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளில் முதல்வர் விஜய் புகழ் வாழ்த்து. ஆதரவற்ற பெண்களுக்காக அவ்வை இல்லம் மற்றும் அடையாறு புற்றுநோய் நிலையம் ஆகியவற்றை உருவாக்கியதோடு குழந்தை திருமண தடை சட்டத்திற்கு வித்திட்ட அவரது சமூக பணிகள் என்றும் நிலைத்திருக்கும் என பெருமிதம். எல் நினோவின் தாக்கம் குறித்து கண்காணிக்கவும் அது தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் குழுவை அமைக்குமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழ்நாட்டின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரத்தை கண்காணித்து பாதிக்கக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை மூலம் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் தொடர்பாக ஆலோசனை வழங்க குழு அமைப்பு. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டை 2வது நாளாக பரிசோதிக்கும் பணி தீவிரம். வேட்பாளர்களின் கோரிக்கையை ஏற்று சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள கிடங்கில் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் 14 வாக்குச்சாவடி இயந்திரங்கள் சோதிக்கப்படும் பணி தொடக்கம். சுவிட்சர்லாந்தின் சப் மற்றும் ஜெர்மனியின் நார்டெக்ஸ் ஆகிய முன்னணி நிறுவனங்கள் சென்னையில் உலகளாவிய திறன் மைய மற்றும் ஆராய்ச்சி மையங்களை அமைக்க உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அமையவுள்ள முதல் சர்வதேச பல்கலைக்கழகமான மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தின் வளாகம் மற்றும் மோட்டிவ் லிங்க் உற்பத்தி நிலையம் மூலம் ஆயிரக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தகவல். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திட்டம். செந்தில் பாலாஜி தொடர்புடைய 45க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் சிக்கி உள்ளதாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடத்த முடிவு. 20% மெத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் என்ஜின் சேதமடைவது அல்லது மைலேஜ் குறைவது எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். விரிவான அறிவியல் ஆய்வுகள் மற்றும் கள சோதனைகள் நடத்தப்பட்ட பின்னரே எத்தனால் கலந்த பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். டெல்லியில் இன்று பிற்பகல் கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம். ஆணைய தலைவர் SK ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று காவிரியில் 4.50 TMC நீரை உடனடியாக திறந்துவிடுமாறு கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. 2025-26 நிதியாண்டிற்கு வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது. வருமான வரி செலுத்துவோர் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் ITR படிவத்தை அதிகாரப்பூர்வ வருமான வரித்துறை இணையதளத்தில் சரிபார்த்து தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தல். வீடுகளில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பிரதமரின் சூரிய கர் திட்டத்தின் எதிரொலி. நாடு முழுவதும் சுமார் 19 லட்சம் குடும்பங்களின் மின் கட்டணம் பூஜ்ஜியமானதாக மத்திய அரசு தகவல் வெளியிட்டு பெருமிதம். நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை 3682ஆகவும் புலி காப்பகங்களின் எண்ணிக்கை 58ஆகவும் அதிகரித்துள்ளதாக மத்திய வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அறிவிப்பு. கடந்த 12 ஆண்டுகளில் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் கருத்து. பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்த மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம். ஃபேஸ்புக்கிலிருந்து பிரதமர் மோடியின் வீடியோ பதிவை நீக்கியது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி மெட்டாவின் உலகளாவிய பொதுக் கொள்கை தலைவருக்கு மத்திய அரசு சமன் அனுப்பிய நிலையில் உயர்மட்ட ஆய்வு நடத்தப்படும் என மெட்டா கடிதம். பக்தர்களை ஏமாற்றும் நோக்கில் ஸ்ரீவாரி தரிசனம் மற்றும் சேவை டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்யலாம் என பரப்பப்பட்டு வரும் போலி இணையதளம் கண்டுபிடிப்பு. திருமலையில் சுவாமி தரிசனம் மற்றும் தங்குமிடம் சம்பந்தமாக போலி இணையதளங்களை பக்தர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என திருப்பதி தேவஸ்தான பாதுகாப்பு மற்றும் பறக்கும் படை துறை எச்சரிக்கை. சென்னை பெரும்பாக்கம் மற்றும் தாழம்பூர் காவல் நிலைய எல்லைப் பகுதியில் உள்ள காலி மைதானத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இரத்த காயங்களுடன் கண்டெடுப்பு. எல்லை பிரச்சனையால் உடலை மீட்க 2 காவல் நிலைய போலீசாரும் நீண்ட நேரம் தயக்கம் காட்டி வந்த நிலையில் VAO வரவழைக்கப்பட்டு எல்லை குறித்து முறையாக ஆய்வு செய்த பின் பெரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே பிரபல ரவுடி ஊர்காவலனை வீட்டிற்குள் புகுந்து மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. கொலை, திருட்டு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஜாமீனில் வெளியே வந்திருந்த போது கொல்லப்பட்ட நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை.
வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவரை கொலை செய்துவிட்டு தலைமறைவான கூலி தொழிலாளிக்கு போலீசார் வலைவீச்சு. ஈரோட்டில் கணவரை பிரிந்து தாயாருடன் வசித்து வந்த பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய இளைஞர் தீ வைத்து எரித்து கொன்ற கொடூரம். இளைஞரும் தீக்காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் வைகை நகரில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியையும் மாமியாரையும் அரிவாளால் வெட்டி கொன்ற நபர் காவல் நிலையத்தில் சரண். உறங்கிக் கொண்டிருந்த போது நிகழ்த்தப்பட்ட இக்கொடூர தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த ஷர்மிளா மற்றும் பத்மாவதியின் உடல்களை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ரூட்டு தள பிரச்சனையில் கல்லூரி மாணவர்கள் தாக்கிக் கொண்டதில் அரிவாளால் வெட்டப்பட்ட இருவர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி. கல்லூரி மாணவர்கள் தாக்கிக் கொண்ட சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் மோதல் தொடர்பாக 11 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி கொங்கனாபுரம் அருகே அரசு கலைக்கல்லூரி பின்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சிய நெசவு தொழிலாளி கைது. அரசு புறம்போக்கு இடத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் ஊரலை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் அழித்தனர். சென்னை மாதவரத்தில் நவரத்ன தங்க மோதிரம் என கூறி போலி நகையை அடகு வைத்து நகைக்கடை உரிமையாளர்களை ஏமாற்ற முயன்ற பெண். நகைக்கடை உரிமையாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் போலி மோதிரத்தை கடையிலேயே விட்டு ஆட்டோவில் தப்பியோட்டம். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்திற்கு வந்த ஹவுரா மெயிலில் ஒடிஷாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த நபர் கைது. சிக்கிய நபரிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பல்லவாடா பகுதியில் ஈச்சர் வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா கடத்தியது தொடர்பாக 2 கைது செய்த போலீசார் கடத்தல் வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பெண்கள் மற்றும் சிறுமிகளின் புகைப்படங்களை ஆபாச படங்களாக மாற்றி இன்ஸ்டாகிராமில் வெளியிடுவதாக மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நபர் சென்னை பெருநகர சைபர் கிரைம் போலீசாரால் கைது. பிடிப்பட்ட திருச்சியை சேர்ந்த பத்மநாபன் என்பவர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார். மதுரை கள்ளழகர் கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்ற ஆடி தேரோட்டத்தை காண மதுரை மாவட்டம் மேலூரில் குவிந்த பக்தர்கள். போதிய பேருந்து வசதி இல்லாத நிலையில் பழமுதிர் சோலை செல்ல 5 மணி நேரமாக காத்திருந்ததாக கூறி பயணிகள் வேதனை. கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்தின் மேல் உள்ள குப்பைகளை மாணவர்களை கொண்டு தூய்மைப்படுத்திய ஆசிரியர்கள். கல்வி பயில பள்ளிக்கு அனுப்பிய மாணவர்களை ஆபத்தான முறையில் கட்டிடத்தின் மீது ஏறி நின்று தூய்மை பணி மேற்கொள்ள வைத்ததற்கு பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கண்டனம். தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக பற்றி எரிந்து வரும் காட்டுத் தீயால் அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து நாசம். 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான இடங்களில் தீ எரிந்து வருவதால் உடனடியாக தீயை முழுமையாக அணைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஒரு நபர் நாள் ஒன்றுக்கு 20 முதல் 30 கிராம் வரை மட்டுமே எண்ணெய் உட்கொள்ள வேண்டுமென உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல். பொரிப்பதற்கு பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவிற்கு ஆடி என்பதால் போதிய கூட்டம் வராததால் கிராம மக்கள் ஏமாற்றம். எதிர்பார்த்த அளவு மீன் கிடைக்காததால் வந்திருந்தவர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திருப்பூரில் விஸ்வேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 213 ஏக்கர் நிலத்தை தனிநபர்களின் பெயர்களில் பத்திரப்பதிவு செய்து கொடுக்க கூடாது என்று சார் பதிவாளருக்கு கோவில் செயல் அலுவலர் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு. கோவில் நிலத்தை எந்த தனிநபரின் பெயருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல்மின் நிலைய கட்டுமான பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தமிழக மின்சார வாரியம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல்.
திட்டமிட்ட காலத்திற்குள் மின் நிலைய பணிகளை முடிக்காவிட்டால் மின் வாரியத்திற்கு பல 100 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் மனுவில் தெரிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 75 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 13,230 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஆண்டில் 4 லட்சம் டன் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 2 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கிருஷ்ணகிரி மாவட்ட மாம்பழக்கூழ் உற்பத்தியாளர் சங்கம் அறிவிப்பு. இந்த ஆண்டு தாமதமாகவே உற்பத்தி தொடங்கிய நிலையில் மேற்காசிய போரின் தாக்கத்தால் அரபு நாடுகளுக்கு மாம்பழக்கூழ் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டதே சரிவுக்கு காரணம் என தகவல். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜூலை 30ஆம் தேதி நடைபெற இருந்த செனட் கூட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டதால் நிர்வாக பணிகள் முடங்குவதாக பேராசிரியர்கள் கவலை. விரைவில் செனட் கூட்டத்தை நடத்தி நிர்வாக நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டுமென பேராசிரியர்கள் வலியுறுத்தல். பிஆர்க் படிப்புக்கான ஆன்லைன் கலந்தாய்வு நேற்று தொடங்கிய நிலையில் மாணவர்கள் பிடித்தமான கல்லூரியை தேர்வு செய்ய இன்று மாலை 5 மணி வரை அவகாசம் வழங்கல். மொத்தமுள்ள 925 இடங்களை நிரப்ப நடைபெறும் இந்த கலந்தாய்வில் மாணவர்கள் விருப்பமான கல்லூரிகளை வரிசைப்படி தேர்வு செய்ய வேண்டுமென அறிவுறுத்தல். தமிழகத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமுள்ள 1,28,667 இடங்களில் தற்போது வரை 70.20% இடங்கள் நிரம்பியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். நகர்ப்புற கல்லூரிகளில் 90%த்திற்கும் அதிகமான இடங்கள் ஏற்கனவே நிரம்பிவிட்ட நிலையில் கிராமப்புற அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை மந்தமாக உள்ளதால் 38,333 இடங்கள் காலியாக உள்ளதாக விளக்கம். தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து என்று கூறி சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மனித உருவ ரோபோக்களுக்கு அதிபர் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அதிரடி தடை. அமெரிக்கா அரசியல் லாபத்திற்காக தேசிய பாதுகாப்பு என்ற காரணத்தை தேவையின்றி கையில் எடுப்பதாக குற்றம் சாட்டிய சீன வெளியுறவு அமைச்சகம் தங்கள் நாட்டு நிறுவனங்களின் உரிமைகளை பாதுகாக்க சீனா தகுந்த பதிலடி கொடுக்கும் என உறுதி. மலிவு கட்டணத்தில் சுற்றுலா செல்ல ஆசைப்பட்டு தாய்லாந்திற்கு சென்ற இந்தியர்கள் 3 பேரை கடத்தி சித்திரவதை செய்த 5 பேர் கைது. 3 பேரிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பாங்காக் அழைத்துச் சென்று ஹோட்டல் அறையில் கட்டி வைத்து கொடுமைப்படுத்தியது விசாரணையில் அம்பலம். அனைத்து வகை கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் அஜிங்கியா ரஹானே அறிவிப்பு. 38 வயதான ரஹானே இந்திய அணிக்காக 85 டெஸ்ட், 90 ஒருநாள் மற்றும் 20 T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். இயக்குனர் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே உருவாகி வரும் ராமாயணா திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ட்ரெய்லரை பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிட்ட படக்குழு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியான இந்த பிரம்மாண்ட ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகர் ராம்குமாரின் மகனுமான தர்ஷன் கணேசன் கதாநாயகனாக அறிமுகமாகும் லெனின் பாண்டியன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு. ஏப்ரல் மாத வெளியீடு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது படம் செப்டம்பர் 25ஆம் தேதி வெளியாக உள்ளதாக அறிவிப்பு. ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான 20 பேர் கொண்ட ஆண்கள் அணியை அறிவித்த இந்தியா. நட்சத்திர வீரர் ஹர்மன் பிரீத் சிங் தலைமையில் களமிறங்கும் இந்திய அணி தங்கப்பதக்கத்தை தக்க வைத்து ஒலிம்பிக்கிற்கு நேரடியாக தகுதி பெறும் என எதிர்பார்ப்பு. ICC ஒருநாள் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தார் இந்திய வீரர் சுப்மன் கில். இப்பட்டியலில் நியூசிலாந்தின் டேரில் மிட்சல் 2வது இடத்திலும் 3 மற்றும் 4வது இடங்களில் இந்திய வீரர்கள் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரும் உள்ளனர்.